திருப்பாடல் 73. உண்மையாகவே இஸ்ராயலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். என் கால்கள் சற்று நிலை தடுமாறலாயின, நான் அடிசறுக்கி விழப்போனேன். ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன். பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை. மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் துன்புறுவதும் இல்லை. எனவே மணி மாலை போல் செருக்கு அவர்களை அணி செய்கிறது. வன் செயல் அவர்களை ஆடை போல மூடிக்கொள்கிறது. அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைந்திருக்கின்றன. அவர்களது மனத்தின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன. பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர். இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகிறது. மண்ணுலகமெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகிறது. ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர். இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். இறைவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதருக்கு அறிவிருக்கிறதா என்கிறார்கள். ஆம், பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர். என்றும் வளமுடனும் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்து கொண்டது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவிக்கொண்டதும் வீண்தானா? நாள்தோறும் நான் வதைக்கப்படுகிறேன். காலைதோறும் கண்டிப்புக்கு ஆளாகுகின்றேன். நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால் மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனாவேன். ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன். ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்தான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர். அவர்களை விழாத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகிறார்கள். அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் கிளர்ந்தெழும்போது அவர்கள் போலித்தனத்தை இகழ்வீர். என் உள்ளம் கசந்தது, என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடனானேன். உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன். ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையிலே தான் இருக்கின்றேன். என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துக் கொள்வீர். உமது திருவிழப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்து கொள்வீர். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே, என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். உண்மையிலேயே உமக்கு தொலைவாயிருப்பவர்கள் அழிவார்கள். உம்மை கைவிடும் அனைவரையும் அழித்துவிடும். நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலமெனக் கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய்க் கொண்டு அவர்தம் செயல்களை எடுத்துரைப்பேன். திருப்பாடல் 74. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். நெடுநாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள்.
உம்முடைய எதிரிகளும் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகிறார்கள். அவர்கள் மேற்கு வாயில்கள் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை அடியோடு அழித்து விடுவோம் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக் கொண்டார்கள். கடவுளின் சபையார் கூடும் இடங்களையெல்லாம் நாடெங்கும் எரித்தளித்தார்கள். கடவுளே, எவ்வளவு காலம் பகைவர் இழித்துரைப்பர், இகழ்ந்துரைப்பர்? எதிரிகள் உமது பெயரை எப்போதுமா பழித்து கொண்டிருப்பார்கள். உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கிறீர்? உமது வலக்கையை ஏன் உமது வடியில் வைத்துள்ளீர்? அதை நீட்டி அவர்களை அழித்துவிடும். கடவுளே, முற்காலத்தில் இருந்தே நீர் எங்கள் அரசர். நீரில் வாழும் படும் பாம்புகளின் தலைகளை நசுக்கிவிட்டீர். லிவியாத்தானின் தலைகளை நசுக்கியவர் நீரே. அதை காட்டு விலங்குகளுக்கு இரையாக கொடுத்தவரும் நீரே. ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வரச் செய்தவர் நீரே. என்றுமே வற்றாத ஆறுகளை காய்ந்து போக செய்தவரும் நீரே. பகலும் உமதே, இரவும் உமதே. கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே. பூவுலகின் எல்லைகளையெல்லாம் வரையறை செய்தீர். கோடை காலத்தையும் மாரிக்காலத்தையும் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எதிரி உம்மை இகழ்வதையும் மதிகட்ட மக்கள் உமது பெயரை பழித்துரைப்பதையும் நினைத்து பாரும். உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்குகளிடம் ஒப்புவித்து விடாதேயும். சிறுமைப்படுகிற மக்களின் உயிரை ஒரே அடியாக மறந்து விடாதேயும். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாமதுபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக. கடவுளே, எழுந்து வாரும். உமக்காக நீரே வழக்காடும். மதிகேடரால் நாள்தோறும் உமக்கு வரும் இகழ்ச்சியை நினைத்து பாரும். உம்முடைய பகைவர் செய்யும் முழக்கத்தை மறவாதையும். உம் எதிரிகள் இடைவிடாது எழுப்பும் அமளியை கேளும். திருப்பாடல் 75. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகின்றோம். உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம். நான் தகுந்த வேளையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன். உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம். ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்கச் செய்வேன். வீண்பெருமை கொள்வோரிடம் வீண்பெருமை கொள்ள வேண்டாம் எனவும் பொல்லாரிடம் உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம். உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம். தலையை ஆட்டி ரிமாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன். கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பாலை வெளியிலிருந்தோ மலைகளிலிருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது. ஆனால் கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும். அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார், இன்னொருவரை உயர்த்துகின்றார். ஏனெனில் மதிமயக்கும் மருந்து கலந்து திராட்சை மது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கிறது. அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார். உலகிலுள்ள பெயர் பொல்லார் அனைவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி குடித்து விடுவர். நானோ எந்நாளும் மகிழ்ந்திருப்பேன். யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பொல்லாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார். நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும். திருப்பாடல் 76. யூதாவின் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ராயேலின் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது. எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கிறது.
சீயோனில் அவரது உறைவிடம் இருக்கின்றது. அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிப்பார். கேடயத்தையும் வாளையும் படைக்கலன்களையும் தகர்த்தறிந்தார். ஆண்டவரே, நீர் ஒளிமிக்கவர். உமது மாட்சி என்றும் உள்ள மலைகளினும் உயர்ந்தது. நெஞ்சுறுதி கொண்ட வீரர் கொள்ளையிடப்பட்டனர். அவர்கள் துயிலில் ஆழ்ந்துவிட்டனர். அவர்களின் கைகள் போர்க்கலன்களை தாங்கும் வலுவிழந்தன. யாக்கோப்பின் கடவுளே, உமது கடிந்துரையால் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து விழுந்தனர். ஆண்டவரே, நீர் அஞ்சுதற்குரியவர். நீர் சினமுற்ற வேளையில் உமது திருமுன் நிற்கக்கூடியவர் யார்? கடவுளே, நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்த போது, மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை காக்க விளைந்த போது வானின் நின்று தீர்ப்பு முழங்கச் செய்தீர். பூவுலகு அச்சமுற்று அடங்கியது. மாறாக சினமுற்ற மாந்தர் உம்மை புகழ்ந்தேத்துவர். உமது கோப கனலுக்கு தப்பிப்போர் உமக்கு விழா கொண்டாடுவர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள். அவரை சுற்றிலும் இருக்கிற அனைவரும் அஞ்சுதற்குரிய அவருக்கே காணிக்கைகளை கொண்டு வருவாராக. செருக்குற்ற தலைவர்களை அவர் அளிக்கிறார். பூவுலகின் அரசருக்கு பேரச்சம் ஆனார். திருப்பாடல் 77. கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன். இரவில் அயராது கை கூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்தேன், பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்தேன். என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன். என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாள்களை நினைத்து பார்க்கிறேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்திக்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தோறும் அற்றுப்போய்விடுமோ? கடவுள் இரக்கங்காட்டம் மறந்து விட்டாரோ? அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது போல் என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினிடங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே. யாக்கோப்பு, யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் ஒருபோதும் புயத்தால் மீட்டு கொண்டீர். கடவுளே, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன. கார் முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடிமுழங்கின. உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூவுலகில் ஒலி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் புலப்படவில்லை. மோசே, ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தை என அழைத்துச் சென்றீர். திருப்பாடல் 78. என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள். என் வாய்மொழிக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன்.
முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். நாங்கள் கேட்பவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். யாக்கோபுக்கென அவர் நியமனங்கள் வகுத்தார், இஸ்ராயலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும், இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர் தம் கட்டளைகளை கடைப்பிடிக்கவும், தங்கள் மூதாதையரைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார். வில் வீரரான எப்ராயிம் மக்கள் போரில் புறங்காட்டியோடினர். அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைப்பிடிக்கவில்லை. அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறுத்துவிட்டனர். அவர் தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அரும் செயல்களையும் அவர்கள் மறந்தனர். எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார். கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தினார். தண்ணீரை அணைக்கட்டு போல நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தினார். பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார். ஆழத்தில் நின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார். பாறையில் நின்று நீரோடைகளை வெளிப்படச் செய்தார். ஆறுகளென நீரை அவர் பாய்ந்தோடச் செய்தார். ஆயினும் அவர்கள் அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர். வறண்ட நிலத்தில் உன்னதருக்கு எதிராய் எழுந்தனர். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள்: பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா? உண்மைதான், அவர் பாறையை அதிர தட்டினார். நீர் பாய்ந்து வந்தது. ஆறுகள் கரை புரண்டு ஓடின. ஆயினும் அப்பமளிக்க இயலுமா அவரால்? தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா? எனவே இதை கேட்டு ஆண்டவர் சினங்கொண்டார். நெருப்பு யாக்கோப்புக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தது. இஸ்ராயல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி கொள்ளவில்லை. அவர் காப்பார் என்று நம்பவில்லை. ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்கான மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் விண்ணுலகில் நின்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார். தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார். அவர் இறைச்சியை துகள்கள் என அவர்கள் மீது பொழிந்தார். இறகு திகழ் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார். அவற்றை அவர்தம் பாளையத்தின் நடுவில் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தார். அவர்கள் உண்டனர், முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்களது பெருந்தீனி வேட்கை தனியும் முன்னே அவர்கள் வாயிலில் உணவு இருக்கும் பொழுதே கடவுளின் சினம் அவர்களுக்கு எதிராக மூண்டெழுந்தது. அவர்களுள் வலியோரை அவர் கொன்றார். இஸ்ரேலின் இளைஞரை வீழ்த்தினார். இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். அவர்தம் வியத்தகு செயல்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சென மறையச் செய்தார். அவர்களது ஆயுளை திடீர் திகழால் முடிவுறச் செய்தார். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர்.
ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவற்றை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பல முறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தையெல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. அவர்கள் வெறும் சதை என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்கள் எத்தனையோ முறை அவருக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தனர். வறண்ட நிலத்தில் அவர் மனதை வருத்தினர். இறைவனை அவர்கள் மீண்டும் மீண்டும் சோதித்தனர். இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினர். அவரது கைவன்மையை மறந்தனர். எதிரியிடமிருந்து அவர் அவர்களை விடுவித்த நாளையும் மறந்தனர். அந்நாளில் எகிப்தில் அவர் அருஞ்செயல்கள் செய்தார். சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார். அவர்களின் ஆறுகளை குருதியாக மாற்றினார். எனவே தங்கள் ஓடைகளில் நின்று அவர்களால் நீர் பருக இயலவில்லை. அவர்களை விழுங்குமாறு அவர்கள் மீது அவர்களது நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார். அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக்கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார். கல் மழையினால் அவர்களுடைய திராட்சை கொடிகளையும் உறைபனியால் அவர்களுடைய அத்திமரங்களையும் அவர் அளித்தார். அவர்களுடைய கால்நடைகளை கல் மழையிடமும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிமின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார். தம் சினத்தையும் சீத்தத்தையும் வெஞ்சினத்தையும் இன்னலையும் அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார். அவர் தமது சினத்திற்கு வழியை திறந்து விட்டார். அவர்களை சாவின் நின்று தப்புவிக்கவில்லை. அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்புவித்தார். எகிப்தின் அனைத்து தலைப்பேர்களையும் காம் கூடாரங்களில் ஆண் தலைப்பேர்களையும் அவர் சாகடித்தார். அவர்தம் மக்களை ஆடுகள் என வெளிக்கொணர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்களுக்கு மந்தை என வழிகாட்டினார். பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்துச் சென்றார். அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது. அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டி அடித்தார். அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார். இஸ்ரேல் குலங்களை அவர் கூடாரங்களில் குடியேற்றினார். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர்தம் நியமங்களை கடைப்பிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென குறிமாறினர். தம் தொழுகை மேடுகளால் அவர்களுக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். சிலோவில் அழைத்த தம் உறைவிடத்தினின்று வெளியேறினார். மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தினின்று அகன்றார். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. அவர்களுடைய கன்னியருக்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று. அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர். அவர்களுடைய கைம்பெண்டிற்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை. அப்பொழுது உறக்கத்தில் நின்று எழுவோரைப் போல் திராட்சை மதுவால் களிப்புறும் வீரரைப் போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார். அவர் தம் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். அவர்களை என்றென்றும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராஹிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை. ஆனால் யூதேயாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சீயோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார்.
தம் திருத்தலத்தை உயர் விண்ணகம் போல் அவர் அமைத்தார். மண்ணுலகில் என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பினார். அவர் தாவீதை தம் ஊழியராய் தேர்ந்தெடுத்தார். ஆட்டு மந்தைகளினின்று அவரை பிரித்தெடுத்தார். இறைவன் தம் மக்களான யாக்கோப்பை, தம் உரிமை சொத்தான இஸ்ராயலை, பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீது மேய்க்குமாறு மீத்தார். அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார். கை வன்மையாலும் அறிவு திறனாலும் அவர்களை வழிநடத்தினார். திருப்பாடல் 79. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கும் உணவாக அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கும் இலக்கானும் எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கு ஏளனத்திற்கும் ஆளாக்கிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உம்மை அறியாத வேற்று நாட்டினர் மீது, உம் பெயரை தொழாத அரசர்கள் மீது உம் சினத்தை கொட்டியருளும். ஏனெனில் அவர்கள் யாக்கோப்பை விழுங்கிவிட்டார்கள், அவரது உறைவிடத்தை பாழாக்கிவிட்டார்கள். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருள். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருள். எங்கள் பாவங்களை மன்னித்தருள். அவர்களின் கடவுள் எங்கே என்று அண்டை நாட்டினர் ஏன் சொல்ல வேண்டும்? உம்முடைய ஊழியரின் இரத்தத்தை சிந்தியதற்காக நீர் அவர்களை என் கண்ணெதிரே பழி தீர்த்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சும் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரையும் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, எம் அண்டை நாட்டார் உம்மை பழித்துரைத்த இழிச்சொல்லுக்காக 7 மடங்கு தண்டனை அவர்கள் மடியில் விழச் செய்யும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம்.